வணக்கம். ஜபை ஜெட் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர். அதாவது கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வாய் புளிச்சுதா மாங்காய் புளிச்சுதா அப்படின்னு. நயினார் நாகேந்திரன் இன்னைக்கு ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. அவர்கிட்ட செய்தியாளர்கள் கேள்வி கேட்டிருக்காங்க, என்னங்க செங்கோட்டையன் சும்மா அப்படியே பந்தாவாக ஆடிக்கிட்டு இருக்கிறாரு, அவருக்கு என்ன பின்னால் இதை அண்ணாமலையா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. அதற்கு ஒழுங்காக பதில் சொல்லலாம், இல்லை வேறு அறிவார்ந்த பதில் மற்றபடி ஏதோன்னு சொல்லலாம். அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, இதுக்கு பின்னாடியெல்லாம் திமுக தாங்க காரணம். இல்லை, இதெல்லாம் எப்படிப்பட்ட ஒரு பதிலாக இருக்க முடியும் அப்படிங்கிறது தான் நம்ம நினைக்கக்கூடிய விஷயம். இதெல்லாம் சாதாரண ஒரு ஆள் கூட என்னடா இவ்வளோ பெரிய முட்டாள்தனமான பதிலை நயினார் நாகேந்திரன் சொல்லியிருக்கிறார் அப்படின்னு யோசிக்க முடியும். நல்லா யோசிக்கணும். அது சொல்லிட்டு என்ன சொல்லியிருக்கிறாரு, செங்கோட்டையனை பாஜகவினர் தற்போது சந்திக்க முடியாது அப்படின்னு அதையும் சொல்லியிருக்கிறார். அது எவ்வாறு? திமுக தான் இத்தனைக்கும் காரணம். செங்கோட்டையன் என்ன ஆட்டம் ஆடுறாரோ அவர் அதிமுகவை உடைத்ததுக்கு காரணம் செங்கோட்டையன் பின்னணியில் திமுக தான் இருக்குன்னு சொல்லிட்டு சொன்ன நயினார் நாகேந்திரன், செங்கோட்டையனை பாஜகவின் தற்போது சந்திக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லி அது எவ்வாறு அப்படின்னு நான் புரியவில்லை. செங்கோட்டையனுடைய அவருடைய ஒரு லிஸ்ட்டு, அவருடைய அப்பாயின்மெண்ட் பலவை அவருக்கு தான் தெரியும். அவரை சந்திக்க முடியாது சொல்வதற்கு நயினார் நாகேந்திரன் எவ்வாறு தெரிந்தது? அப்போ இதுக்குள்ளேயே பல ரகசியம் இருக்குது. அப்போ செங்கோட்டையினுடைய ஒரு ரகசியங்கள் பாஜகவின் அத்துப்படி அப்படிங்கிறது கன்ஃபார்மாக தெரியும். இதுக்கு இடையில 2 நாள் கழித்து நயினார் நாகேந்திரன் டெல்லிக்கு வேற போகிறார். இந்த குழப்பத்தை எல்லாம் அள்ளிக்கொண்டு அங்கு விளக்கம் சொல்வதற்காக. ஆல்ரெடி நயினார் இவர் செங்கோட்டையன் டெல்லியில் எல்லாத்தையும் சொல்லியாச்சு. இருந்தாலும் தமிழக பாஜக தலைவர் அப்படிங்கிற விஷயத்துக்கு இவர் ஒரு வார்த்தை சொல்லணும் இல்லையா? அதுக்காக 2 நாள் கழித்து அவர் போகிறார். பலவிதமான கேள்விகளுக்கு இப்படிப்பட்ட பதில்கள்லாம் சொல்லலாம். ஆனால் இப்படிப்பட்ட சில கேள்விகளுக்கு நயினார் நாகேந்திரன் திமுகவை சொன்னார் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியார். யோசிக்கணும். ஒரு சின்ன ஒரு பையன் கூட இதை யோசித்து சொல்லிவிட முடியும். இதற்கு பின்னால் அப்படிங்கிறது கன்ஃபார்ம். திமுக இவ்வாறு தூண்டிவிட முடியும் ஆல்ரெடி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தாலுமே கூட எடப்பாடிக்கும் மற்றபடி செங்கோட்டையனுக்கும் தொடர்பு இருக்கு. செங்கோட்டையனும் திமுகவுக்கும் தூண்டிவிடக்கூடிய அளவுக்கு தொடர்பு இருக்குது அப்படின்னா அப்புறம் இன்னும் என்னென்னமோ செய்யலாமே. கடைசி வரைக்கும் திமுக தமிழகத்தை ஆட்சி செய்து விட முடியும். அவ ஏன் எதுக்கு இந்த அளவுக்கு பல திட்டங்களை செய்கிறாங்க? தேவையில்லையே. தூண்டி விட்டு வேடிக்கை பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாமே. அது அடிப்படையில் தூண்டிவிடக்கூடிய அளவுக்கு திமுக இருக்கிறதா அப்படிங்கிறது எந்த ஒரு ஆதாரம் இல்லாவிட்டாலுமே கூட என்னமோ வாய் பொழிச்சதா இல்லை மாங்காய் பொழிச்சதா அப்படின்னு பேசக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு பாஜக நயினார் நாகேந்திரன் இறங்கி இருப்பது உண்மையிலே வருத்தத்துக்குரிய விஷயம்.